நான் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்துட்டு 3 விஷயம் பண்ணுறதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஒன்று, திஸ் இஸ் மை ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இங்கே தான் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன், லைக் எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாமே இங்கே தான் நடக்கும். இது என்னோடய ஒர்க் அவுட் ஏரியா அண்ட் இதுதான் என்னோடய ஸ்லீப்பிங் ஸ்பாட். நிறைய தடவை என் தங்கச்சி வந்துட்டு குப்பையை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாள். தட் சீரியஸ்லி annoys me. This place is a mess. நான் போடுற கான்டென்ட் வீடியோஸ் எல்லாமே பெட்டராக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணேன்னா கேமரா ஆங்கிள்ஸ் மாற்றிட்டு இருந்தேன். அப்புறம் டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் மாற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறது பிரேக் எடுத்துகிட்டு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இது எல்லாமே கற்றுக்கிட்டு அப்போ தான் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, இந்த ரூமை எத்த ஒரு யூடியூப் ஸ்டுடியோவை மாற்றக்கூடாதுன்னு. ரைட், இன்னைக்கு டே செம்ம பிஸியாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு விஷுவலைஸ் எப்படி வந்து இந்த ரூம் மாற்றணும் அப்படின்றது கொஞ்சம் ஒரு விஷுவலைசேஷன் இருக்கணும். கடைன்னு அவசரப்பட்டு போயிட்டு கேமரா, ட்ரைபாடு, லைட்ஸு இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எப்படி இந்த ரூமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா இருக்கணும். ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கார்னர் எதுன்னு பார்க்கணும். என் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே பேக்டாப்லாம் இருக்குது, அதனால் ஐ கேன் ரீயூஸ் த சேம் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் எது யூஸ் பண்ணுன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ நான் 2 ஆங்கிள்ஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ப்ரைமரி ஆங்கிள். பேக்ட்ராப் அங்கே இருக்குது, கம்ப்யூட்டர் அங்கே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிளில் தான் வந்துட்டு எல்லா டாக்கிங் ஹெட் வீடியோஸுமே வந்து ஷூட் பண்ண போகிறேன். அண்ட் மோஸ்ட் லைக்லி இது வந்துட்டு பிலோ த ஐ லெவல் இல்லாட்டி ஐ லெவலில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து ட்ரைபாட்ஸ் அண்ட் கேமரா செட் பண்ண போகிறேன். இதுதான் வந்துட்டு என்னோட செகண்ட் ஆங்கிள். இந்த செகண்ட் ஆங்கிள் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரே ஆங்கிளில் பார்த்து எடுக்கும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்குன்றதுனால 2வது ஆங்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் வீடியோஸில் எப்படி வருதுன்னு. ஆரம்பிக்கலாமா? ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக வைக்க முடியுமோ அவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருக்க போகுது இந்த ரூம். இவ்வளோ திங்ஸ் இருக்காது என் ரூமில். திஸ் இஸ் கோனா கோ அவே. Look what I found. இது ஃப்ரெண்டோட கல்யாண வீடியோ. என்னைக்காவது போய் கொடுக்க போகிறேன். இப்போ 1 hour க்ளீன் பண்ணாங்க. ரூமில் இவ்வளோ குப்பை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பெருக்கணும். அடுத்தது மாப் பண்ணணும். இப்போ ரூமை க்ளீன் பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு, தொடச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RGB லைட்ஸ் இருக்குது. RGB லைட்ஸ் வந்துட்டு மானிட்டர் பின்னாடி ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது டேபிள் பின்னாடி ஸ்பைக் பஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வைக்கணும். ஸ்பைக் பஸ்டர்ஸ்லாம் இங்கே செட் பண்ணிடுவேன் நான். இங்கே செட் பண்ணதுக்கப்புறம் LED லைட்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ப்ளக் இங்கே வந்து செட் பண்ணணும். இதுதான் பிளான். சக்ஸஸ்ஃபுல்லாக LED லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மானிட்டருக்கு முன்னாடி. அண்ட் அது சூப்பராகவும் ஒர்க் ஆகுது. RGB லைட்ஸு வாவ், இப்போவே தெரியுது வேறு லெவலில் வரப்போகுதுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைக் பஸ்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சாக்கெட் வந்து ஸ்டூடியோக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்துட்டு ஸ்மார்ட் ப்ளக் அதோட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டோட கனெக்ட் பண்ண வேண்டியதா. ஐம் எக்ஸைட்டட்.
ஃபைனலி ரெண்டுமே செட் பண்ணியாச்சு. மானிட்டருக்கு முன்னாடி எல்இடியும் செட் பண்ணியாச்சு. தென் ஸ்பைக் கிளஸ்டர்ஸ் வந்து டேபிள் கடையிலையும் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் இப்போது க்ளீனாக இருக்குது. நிறைய வயர்ஸ் எல்லாம் எதுவும் கீழே இல்லாமல் சேஞ்ச் பண்ணுறேன். குயிக் டெப் என்னென்னா, when you are setting up a studio, ஒரு ஸ்டுடியோ நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வைப் வந்து ரெசனேட் பண்ணுற மாதிரி பொருட்கள் வந்து அங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் going to be focused more on photography, videography and any experience, ஏதாவது புதுசாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண that is worth sharing அப்படின்னா இந்த யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். மானிட்டர் இங்கே இருக்க போது, லேப்டாப் இங்கே இருக்க போது, இல்லை லேப்டாப் அங்கே வரும், அதுக்கு மேலே வந்துட்டு செகண்ட் ஆங்கிள் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இங்கே லேப்டாப் வச்சுட்டு அங்கே வந்து செகண்ட் ஆங்கிள் வைக்க போகிறேன். One of my friends gifted me this pirate stone. She asked me to keep it on the table to bring good luck. I'm going to place it over here. Then I'm going to place this one. This is the first ever lens which I got. It's been with me for almost 10 years and it's not working. But anyways, it's a memory. இப்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி, ஸ்டுடியோ லைட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அடாப்டர் எல்லாமே இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கனெக்ஷன் வந்துட்டு ஸ்மார்ட் ப்ளக்கோட கொடுத்துட்டேன். ஸோ ஸ்மார்ட் ப்ளக் வந்துட்டு கொடுத்ததுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கப்புறம் கூகுள் அசிஸ்டோட நான் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு வாய்ஸ் கமாண்ட்லேயே வந்துட்டு இந்த ரூமை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது எப்படின்றது காட்டுறேன். இப்போ வரைக்கும் பில் பண்ணது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நைஸ். அந்த எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இது 100% வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஐம் ஸ்லோலி பில்டிங் இட் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்குது. இப்போது உங்களுக்கு நான் கீ லைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீ லைட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பை கலர் லைட். இது வந்து லைட் இன்டென்சிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் புதுசு வாங்குற ஐடியாலாம் இல்லை, பட் புதுசு வாங்க வேண்டிய அவசியப்படலாம். பட் இப்போதைக்கு வந்துட்டு நான் ஒரு ஷூ த்ரூ அம்ப்ரெல்லா வச்சு லைட்டை டிஃப்யூஸ் பண்ணிப்பேன். The subject is now lit. முன்னாடி ரூம் இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ this is the separation I'm looking at. And இன்னும் வந்துட்டு 2-3 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. Now let's try to fix the rim light. On, off, on, off. அண்ட் ரிம் லைட் வைக்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது. அது தியரி என்னென்னா, கீ லைட்டுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் தான் வந்து ரிம் லைட் வைக்கணும் அப்படின்றது ஒரு தியரி கான்செப்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் படிச்சிருக்கேன். இதுதான் வந்துட்டு கீ லைட்டோட பொசிஷன். அண்ட் இந்த கீ லைட்டுக்கு ஆப்போசிட், அப்படியே டயக்னலி ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிம் லைட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கூல் எஃபெக்ட். அது லாஸ்ட் ஒன், நியான் சைனை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். Okay, let's try this. Adiye Google, turn off the studio. Sure, turning off the studio. Adiye Google, turn on the studio. Got it, turning on the studio. Well, this is what the finished setup looks like. இந்த ரூம் செட் பண்ணது அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, இன்னைக்கு தான் வந்து டைம் கிடச்சிது. இந்த டைம் பீரியடில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 விஷயம் பண்ணேன். ஒன்று வந்து கீ லைட்டுக்கு ஒரு அழகான சாஃப்ட் பாக்ஸ் வாங்கி போட்டாச்சு. அண்ட் இதில் இருந்த ஷூ த்ரூ அம்ப்ரெல்லா வந்து ரிம் லைட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணேன், மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அண்ட் I really love the finished setup. இப்போ it looks good. இனிமேல்ட்டு ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த செட் பண்ணி வச்சாச்சு. இனிமேல்ட்டு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரொம்ப ரேராக ப்ராப்ளி 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு செட்டப் மாற்றணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா நான் பண்ணுவேன். பட் முடிஞ்சிருச்சு.
இனிமேட்டு நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. Well, for me, passion comes first. That is the mindset I try to live by each day when it comes to work. There will be a lot of distractions. நிறைய distractions இருக்கும் creative industryல இருக்கும்போது. So இதை டியூன் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு you can be happy when you are in the creative industry. There will be a lot of things that will distract you. Please adapt to this mindset if you want to be happy in this creative industry. இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபைனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, I really enjoyed setting up this studio. அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கியர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணல, அண்ட் ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணல. இருக்கிற எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக புதுசாக நிறையெல்லாம் வாங்கலை, 1-2 வாங்கியிருப்பேன், பட் நிறையெல்லாம் வாங்கலை. அண்ட் 4K 8K கேமரா இதெல்லாம் இட்ஸ் தேர், பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ நான் ஷூட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேனன் 200D Mark II, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேனன் G7X, அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்சங் ஃபோன். இதை வச்சு தான் வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லைட்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த சின்ன செட்டப், இந்த லைட்டிங் செட்டப் வச்சாலே போதும், வீடியோஸ் பெட்டராகவே க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஸ்டுடியோ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி போஸ்டிங் அ லாட் ஆஃப் கான்டென்ட். அந்த கான்டென்ட் வந்து மெயினாக ரிவால்வ் ஆகிறது வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அண்ட் எனி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் வந்து இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதான் அந்த செகண்ட் ஆங்கிள். ஃபைனலி அதுலேயும் ஷூட் பண்ணியாச்சு. அடியே கூகுள், டர்ன் ஆஃப் த ஸ்டுடியோ. Got it. Turning off the studio. Bye bye.